சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ரசிக பெருந்தகைகளே, சித்தர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் அதில் இருக்கிற உண்மை தன்மைகளையும் உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கண் பார்வை எல்லா அவயவங்களை விட மிக முக்கியமானதாகும். குறிப்புணராவாயின் குறிப்பினுள் என்ன பயத்தவோ கண் என்று வள்ளுவன் சொல்லுவான். ஒரு கண்ணை பார்க்கிற போது அவன் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்பதை உன் கண் கண்டுகொள்ள வேண்டும். என்ன அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். கண்ணு வெறும் தனக்கு தெரிகிற தோற்றத்தை மட்டும் பார்ப்பதில்லை, தெரியாமல் உள்ளே ஒளிந்திருப்பதையும் அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் கண்ணுக்கு உண்டு. அப்படி அந்த கண் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உறுப்பினுள் அந்த கண்ணுக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று வள்ளுவன் கேட்பான். குறிப்பு உணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் என்று வள்ளுவன் கேட்பான். கண் இருக்கிறதே அவ்வளவு மிக முக்கியமான, கண்ணை விட சிறந்த மிக முக்கியமான ஒரு அவயவம் உலக மனிதனுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த கண்ணை பராமரிப்பது எப்படி, கண் பார்வையை சீராக வைத்துக் கொள்வது எப்படி, கண்ணிலே வருகிற பல்வேறு பிணிகளிலே இருந்து விடுபட்டு கண் பார்வையை ஆனந்தமாக சிறப்பாக வைத்துக் கொள்வது எப்படி, அதை பற்றியெல்லாம் சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு கண்ணுக்கு என்று ஒரு துறை இருக்கிறது, ஆப்தால்மாலஜி என்று அதை சொல்வார்கள். கண் ஆப்தால்மாலஜி என்றால் கண்ணுக்குரிய ஒரு துறை. இந்த துறை தோன்றி ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு உள்ளாக உலகெங்கும் கோலோச்சி கொண்டிருக்கிற ஒரு துறையாக அது வளர்ந்திருக்கிறது. காரணம், கண்ணுடைய முக்கியத்துவத்தினால இந்த துறை முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. அந்த கண் பார்வை எவ்வளவு முக்கியம் அதை அறிந்ததுனாலே அதற்கென்று ஒரு துறை. அது தோன்றியது எப்போ, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணுக்கென்று ஒரு தனி துறையை துவங்கியவன் சித்தன். ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ப முடியல இல்ல. நயனவிதி 500 என்று ஒரு நூலை அகத்திய பெருமான் எழுதினார். நயனம் என்றால் கண். அதனால்தான் நம்முடைய படைப்பு கூட நயனா என்று நான் பெயர் சூட்டினேன். நயனம், கண்ணுக்கு இன்னொரு பெயர் நயனம். கண்ணுக்குரிய நோய்களை குணமாக்குகிற விதிகள் என்று 500 பாடல்களை அகத்திய பெருமான் எழுதினார். அத்தனை கண்ணுக்குரிய பிணிகளுக்கும் அவன் மருந்து சொல்லி இருக்கிறார். அதற்காக ஏராளமான மூலிகைகளை அவன் பரிந்துரைத்திருக்கிறார். அவைகளை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணில் பார்வை பிழையை அகத்தியன் ஒரு வார்த்தையிலே குறிப்பிடுகிறார். பார்வை பிழையை நவீன அறிவியல் ஆய்வுகள் பல வகையாக பிரிக்கின்றன. ஒரு கிட்ட இருக்கிற பொருள் நன்றாக தெரிகிறது, தூரத்தில் இருக்கிற பொருள் தெளிவாக தெரியவில்லை, உடனே அதை கிட்ட பார்வை என்று அதற்கு ஒரு பெயரிட்டு விட்டார்கள். தூரத்திலே இருப்பது தெளிவாக தெரிகிறது, அருகிலே இருப்பது தெளிவாக தெரியவில்லை, ஆகையினால் தூர பார்வை என்று பெயர் தந்தார்கள். அதே போல ஒரு 40-45 வயதை கடக்கிற போது இந்த புத்தகத்தையும் பேப்பரையும் வச்சுக்கிட்டு அப்படி நகர்த்தி பார்ப்பார்கள். சிறிய எழுத்துக்கள் தெளிவாக கண்ணுக்கு புலப்படாது. அப்படி கண் பார்வை சரியாக புலப்படாது போகிற 40 வயதுக்கு மேல் வருகிற கண்ணில் தோன்றுகிற அந்த மாற்றத்தை சாலேஸ்திரம் அல்லது வெள்ளெழுத்து என்று சொல்லாலே குறிப்பிடுவார்கள். இந்த ஆங்கிலத்திலே பிரஸ் பயோப்பியான்னு சொல்லுவார்கள். அப்போ கிட்ட பார்வையை மயோப்பியா என்றும் எட்ட பார்வையை ஹைப்பர் மெட்ரோபியா என்றும் சாலேஸ்திரத்தை ஹைப்பர் பிளேசியா என்றும் 3 சொற்களினாலே குறிப்பிட்டு கண்ணில் பொதுவாக வருகிற பிழைகளை மருத்துவத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு பிழை, கண்ணில் எதை பார்த்தாலும் 2ஆக தெரியும். நம்மால அதை நினைத்து பார்க்க கூட முடியாது. அப்படி 2ஆக தெரிவது டபுள் விஷன் அல்லது டியூவல் விஷன் என்று சொல்வார்கள். இப்படி கண்ணில் பார்வையில் வருகிற பல்வேறு பிழைகளை
அகத்திய பெருமான் ஒரு சொல்லிலே குறிப்பிட்டான், மந்தித்த கண் என்று சொன்னார். மந்தித்தல் என்றால் பார்வை பிழைக்கு ஆளாதல், அது மந்தமாகிவிட்டது, அது மந்தித்த கண். அதற்கு அவன் ஒரு பாடல் எழுதுகிறார், மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டு மாதே கேள், மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டு மாதே கேள், இந்துப்பு திப்பிலி இயல் பீதரோகிணி, இந்துப்பு திப்பிலி இயல் பீதரோகிணி, நந்திப்பூ சாற்றினில் நயந்து அரைத்து இட, அந்திக்கு முன்னரே அந்தகன் கண்ணுக்கு அருந்ததி தோன்றிடும், நந்திக்கு நாதன் நயந்து உரைத்தனரே என்று ஒரு பாடலை அகத்திய பெருமான் எழுதியிருப்பார். நந்திக்கு, நந்தி தேவன் சிவகன தலைவர்களுள் முதன்மையானவன், ஈசனுடைய தலைமை தொண்டன் நந்தி தேவன். அவனுக்கு அந்த நாதனாக இருக்கிற சிவபெருமான் நயந்து விரும்பி உரைத்தார். என்ன உரைத்தார்? மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டென்று உரைத்தார். இன்னைக்கு உலகம் முழுக்க கண் பார்வையில பிழை வந்து விட்டால் அதற்கு மருந்து இல்லை, ஆனால் அதற்கு மருத்துவம் இருக்கிறது. கண் பார்வை, கிட்ட பார்வை, அதற்குரிய லென்ஸை பயன்படுத்தி கொண்டு அந்த பார்வையை சரி செய்து கொள்வது. எட்ட பார்வை லென்ஸை பயன்படுத்தி கொண்டு சரி செய்து கொள்வது. இப்படி நாம் பயன்படுத்துகிற ஸ்பெக்டக்கிள்ஸ் இருக்கிறது, அது கண் பார்வையை சரி செய்கிறது, கண்ணை சரி செய்யவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்ணாடியை எடுத்து விட்டால் இந்த கண் பார்வை பழையபடியே மந்தித்து போய்விடுகிறது. அகத்திய பெருமான் சொல்றார், மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டு. எய்டு மட்டும் இல்லை, ஸ்பெக்டகிள்ஸ் மட்டும் இல்லை, மருந்து இருக்கிறது என்று சொன்னார். அவர் சொன்னதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? 4 மூலிகைகளை முதன்படுத்தி சொல்லுகிறார். ஒன்று இந்துப்பு, இன்னொன்று திப்பிலி, இன்னொன்று பீதரோகிணி, அடுத்தது நந்தியாவட்டைப்பூ. ஆக 4 மூலிகைகளையும் பிரதானப்படுத்தி சொல்லுகிறார். அந்த 4 மூலிகைகளுடைய குணங்கள் என்ன? இன்னும் ஏதேனும் அத்தகைய குணங்கள் உள்ள மூலிகைகள் இருக்கின்றனவா? அவைகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதிலே பீதரோகிணி என்ற ஒரு மூலிகை. இந்த பீதரோகிணிக்கு இன்னொரு பெயர் பிரம்மதண்டுன்னு பெயர். இந்த பிரம்மதண்டுக்கு என்ன குணம் இருக்கிறது, அதற்கு அனுபவத்திலே மக்கள் என்ன கண்டிருக்கிறார்கள், அதை பற்றி முதல்ல நாம தெரிந்து கொள்வோம். கண்ணருகல் கண் கூசல், கண் அருகல் கண் கூசல், கண் அருகல் கண் கூசல், கண்ணொழுகல் கண் ஒழுகல், கண் எரிதல் கண் சிவத்தல், எல்லாம் கடிது ஏகும், திண்ணமுற சரமதண்டனை பிளக்கும் சாயக்கண் மாதே பிரமதண்டினற்பார்க்கு போந்து என்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இந்த பிரமதண்டு இருக்கிறது, அந்த என்னென்ன பிழைகளை சொல்லியிருக்கிறார்? பரிசலாக அவர் இப்பொழுது சொல்லியிருக்கிற பிழைகளை சொல்லுகிறேன். கண் அருகல் சொல்லுவா, கண்ணில் ஏதோ ஒன்று விழுந்து போச்சு, கண்ணை அருகுதுன்னு சொல்ல. அது சொல்லு பாருங்க. கண்ணில் தூசி விழுந்து விட்டால் அதிலே கண்ணிலே ஏற்படுகிற உணர்வுக்கு ஒரு பெயர் கண் அருகல். அடுத்து சொல்ல கண் கூசல், கண்ணு கூசுது. எதிரில் ஒரு வாகனம் வருகிறது, இரவிலே பயணம் செய்கிறோம். அந்த வாகனத்தில் இருந்து வருகிற அந்த ஒளியானது நம்ம கண்ணில் பட்ட உடனே எதுவுமே தெரியல, பிளாக் அவுட் ஆயிடுது. கண்ணை கூசுது, பார்க்க முடியல, ஒளியை பார்க்க முடியல, சூரிய ஒளியை பார்க்க முடியலன்னு சொல்றான், கண்ணு கூசுதுன்னு சொல்றான். கண் அருகல் கண் கூசல், கண் ஒழுகல், கண்ணிலே தண்ணீர் வடிகிறது, கண்ணிலே பீழை வடிகிறது, கண்ணீர் கொட்டுகிறது, கட்டுப்பாடின்றி கண்ணிலே நீர் வருகிறது. அப்போ கண் அருகல், கண் கூசல், கண் ஒழுகல், கண் எரிதல், கண்ணிலே ஒரு எரிச்சல் இருக்கிறது, கண் சிவத்தல், கண் சிவந்து போகிறது. இந்த பிழைகளுக்கெல்லாம் ஒரு மூலிகை இருக்கிறது என்று ஒரு மூலிகை சொல்லுகிறார். அது என்ன மூலிகை? பிரம்மதண்டு. அது எந்த பாகம்? பிரம்மதண்டுடைய பால். இந்த பிரம்மதண்டு என்கிற செடிக்கு ஆர்ஜிமோன் மெக்சிகோனான்னு பேரு. அந்த தாவரம்
எல்லா நாட்களிலும் கிடைக்காது. அது ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரையிலே மட்டுமே வளர்ந்து பூத்து காய்த்து மடிந்து போகிற தாவரம். அந்த நாள்ல தான் அதில் இருக்கிற மூலிகைகளை சேகரிக்க, அதில் இருக்க மூலிகை சத்துள்ள பாகத்தை சேகரிக்க வேண்டும். கிராமத்தில் என்ன பண்ணுவார்கள், இந்த பிரம்மதண்டு அந்த அந்த கிளை அப்படி உடைப்பார்கள். உடைச்ச உடனே அதுல இருந்து மஞ்சள் நிறத்திலே ஒரு பால் கசியும். அதை கண்ணிலே விட்டுக் கொள்வார்கள். இந்த கண்ணிலே விட்டா என்ன ஆகும், கண் கூசல், கண் ஒழுகல், கண் அருகல் இதெல்லாம் போயிடும். இதையெல்லாம் கண்ணிலே இருக்கிற இந்த பிழைகளை எல்லாம் போக்குவதற்கு இந்த சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு மூலிகை இந்த பிரம்மதண்டு. சரமதண்டனை பிளக்கும் சாயக்கண் மாதிரி, யமனையே பிளந்து கண்ணால் வீழ்த்துகிற சாயக்கண். கண்ணுன்னா நேரா பார்த்தா அந்த கண்ணுக்கு பயம், அவ்வளோ பவர் கிடையாது. ஒரு ஜாடையா ஒரு பக்கமா நிறந்து, பாரதிதாசன் கூட சொல்லுவார், கண்ணின் கடைக்கண்ணை கன்னியர்கள் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்னு சொல்லுவான். இந்த பார்வைக்கு பலம் எங்கே கூடுகிறது, நேரா பார்க்கும்போது இல்லை, ஒரு ஓரமா கடைக்கண்ணால பார்க்கிற போது. அதை எடுத்து தேரையர் சொல்றார், சரமதண்டனை பிளக்கும் சாயக்கண் மாதிரி பிரமதண்டின் நற்பார்க்கு போந்து இவைகள் எல்லாம் போகும் என்று சொல்லுகிறார். அப்படி கண் பார்வையில் கண்ணில் வருகிற பல பிணிகளில் கண் நோதல், கண் ஒழுகல், கண் சிவத்தல், கண் அருகல், கண் சிவ, எல்லாத்துக்கும் ஒரு மருந்து இருக்கிறதுன்னா அது பிரம்மதண்டுன்னு சொன்னார். அடுத்து கண்ணிலே சில வளர்ச்சி, கண்ணில் என்ன பண்ணும், சில தசை படலங்கள் வரும். என்ன தசை படலம், அது கரும்படலமாக இருக்கும், செம்படலமாக இருக்கும், தசை வளர்ச்சியாக இருக்கும். பார்த்தோன்னா அந்த நிக்டிடேட்டிங் மெம்பரேன் என்று அக்வாட்டிக் அனிமல்ஸ், நீர்வாழ் உயிரிகளில் இருக்கிற, கண்ணில் தண்ணீர் பட்டு கொண்டே இருந்தால் பார்வை மங்கி போய்விடும் என்று இயற்கை தந்திருக்கிற ஒரு மூடி நிக்டிடேட்டிங் மெம்பரேன். அந்த நாம நீர்வாழ் உயிரிலிருந்து தோன்றினோம் என்பதற்கு அது ஒரு சான்று. அப்போ அந்த 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 நிக்டிடேட்டிங் மெம்பரேன் என்ன பண்ணுது, மனிதனுக்கு கண்ணுல அது அப்படியே சுருங்கி போய் வெஸ்டீஜியல் ஆர்கன், மரபற்று போன உறுப்பாக கண் ஓரத்தில் ஒரு சின்ன திசு முடிச்சாக இருக்கும். சிலருக்கு அது வளர்ந்து வந்து கண்ணுடைய கருவிழி மேலேயே அப்படியே மூடும். இந்த டெரீஜியம்னு சொல்லுவார். கண்ணீர் படரும் கரும்படல வெண்படலம், கண்ணீர் படரும் கரும்படல வெண்படலம், வண்ண உதிரப்படலம் வண்டசைகள் என்ன, அளவிற் நோய் போக்கும் பெண்ணே கேள் சிறிய களாவினது பூ. களா பூ இருக்கிறதே, சிறிய களா, அது ஆவணி மாதத்தில் தான் அந்த பூ கிடைக்கும், மற்ற நாட்களில் கிடைக்காது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொண்டு வந்து அதை படைப்பார்கள். அந்த கலாவினுடைய பூ இருக்கிறதே, இந்த கலா பூவினுடைய சாறு என்ன செய்யுமா, கண்ணிலே படருகிற கரும்படலம், வெண்படலம், வண்ண உதிரப்படலம், டெரீஜியம், கண்ணிலே தசை வளர்தல், கண்ணிலே சிவத்து மூடுதல், இவை அனைத்தையும் சரி செய்வதற்கு என்று சித்தர்கள் கண்டிருக்கிற மூலிகை கலாப்பூ. காசம் படலம் கருவிழி நோய் தோஷம் என, காசம் படலம் கருவிழி நோய் தோஷம் என, பேசுவிழி நோய்கள் தன்னை பேர்ப்பதன்றி தந்தி போலே தெரித்து சாருமண்ட நோய் அகற்றும் நந்தியா வட்டை பூ நன்று. நந்தியாவட்டை, இந்த ஒற்றை அடுக்குடைய நந்தியாவட்டை பூ இருக்கிறது, அந்த நந்தியாவட்டம் பூவுக்கு கண்ணீர் படரும் கண் காசம் புகைச்சல் கருவிழி நோய் தோஷம் என, காசம் கண்ணிலே வருகிற பார்வை மங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சொல் காசம், பித்தகாசம்னு பேர். பித்தகாசம்னா கண்ணிலே இருக்கிற லென்ஸில் அழுக்கு படிதல் காரணமாக பார்வை மங்கி போதும். 40 வயசுக்கு மேலே வருகிற ஒரு பிழை. அந்த கண்ணில் படரும் காசம் படலம், கண்ணிலே இருக்கிற காசமாகிய பித்த காசம், காசம் படலம் கருவிழி நோய் தோஷம் என, காசம் புகைச்சல் கருவிழி நோய் தோஷம் என, புகைச்சல் என்ற ஒரு சொல்லை கையாளுகிறார். இது என்னன்னா, சில வந்து சொல்வார்கள் மருத்துவமனையில், ஐயா பார்வை வந்து புகை போட்டு மறைச்ச மாதிரி இருக்குதுயா, ஒரு மேகம் மறைச்ச மாதிரி இருக்குதுயா, கண் பார்வை தெளிவா இல்லையா. அதற்கு மருந்து சொல்லுகிறார், காசம் புகைச்சல் கருவிழி நோய் தோஷம் என, கருவிழியில் தோஷம் வந்திருக்கிறது, கருவிழியில் தோடம் வந்திருக்கிறது. இது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. காசம் புகைச்சல் கருவிழி நோய் தோஷம் என, பேசும் விழி நோய்கள் தானே பேர்ப்பதன்றி. அப்படி பேசப்படுகிற கண்ணிலே வருகிற நோய்களை எல்லாம் பேர் தெரிவதோடு மட்டும் அல்லாமல் தந்தி போலே தெரித்து சாறு மண்டை நோய் அகற்றும்.
மண்டையை தெரிக்குது, பேத்துக்கிட்டு போற மாதிரி அப்படியே வெட்டு வெட்டு வெட்டுன்னு கண்ணில் அடிக்கிறது தலைவலி. அந்த தலைவலியும் போக்கும். எது? நந்தியாவட்டை பூ. அப்ப அந்த நந்தியாவட்டை பூவினுடைய சாற்றுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. தேரையர் சொல்லுகிறார். சீதமதிப்பித்த விடம் செவ்விழி நோய் கூட்டம், சீதம் அதிப்பித்தம் விடம் செவ்விழி நோய் கூட்டம், புதமொடு பெயரத்த போக்குகளும் பூதலத்து தாழ்வாய் பணிந்தேகும் தப்பாது. இந்த வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தப்பாது. நான் சொல்லுகிற சொல்லு தப்பே ஆகாது, பொய்யே கிடையாது, சத்தியமிட்டு சொல்றாரு. சீதம் அதிப்பித்தம் விடம், பித்தம் அதிகமாவதனாலே வருகிற பித்தகாசமாகிய பார்வை மங்கல், கண் கூசல், கண்ணிலே ஒளிப்பட்டால் கண் பார்வை மங்கி போதல், இந்த பிழைகளை எல்லாம் சரி செய்கிற ஆற்றலும், கண் சிவந்து போகிறது. மெட்ராஸை கண்ணு சிவந்து போச்சு, கண்ணு சிவந்து கண்ணை அப்படியே அருகிறது கண்ணை, அதை சொல்றார். சீதம் அதிபித்தம் விடம் செவ்விழி நோய் கூட்டம், செவ்விழியினுடைய அடையாளத்தினாலே வருகிற கண் சார்ந்த பல நோய் கூட்டங்கள், இவைகளை அனைத்தையும் ஓட்டுகிற ஆற்றல் அந்த பிலாந்தஸ் நெரூரி என்கின்ற கிழா நெல்லிக்கு இருக்கிறது என்று தேரையர் சொல்லுகிறார். அப்போ கலாப்பூவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. கண்ணிலே வருகிற படலங்களை எல்லாம் அகற்றுகிற தன்மை. அதே போல கண் பார்வை புகை போட்டதை போல மங்கி இருக்கிற ஒரு 40 வயதுக்கு மேல் வருகிற பார்வை குறை. அதே போல கண் சிவந்து போதல், கண் அருகுதல், இப்படி கண்ணிலே வருகிற பல்வேறு பிணிகளுக்கு அகத்திய பெருமான் கண்ட மருந்து நயனவித் 500 சொல்லி இருக்கிற மருந்து. மந்தித்த கண்ணுக்கு மருந்து உண்டு. கண்ணுக்கு மருந்து இல்லை, கண்ணாடி தான் போட்டுக்கணும் என்று சொல்லுகிற உலகத்தில் இப்படி பேசுறான் அகத்திய பெருமான். கண்ணுக்கு மருந்து உண்டு. இந்துப்பூ, திப்பிலி, இயல்பீத ரோகிணி, நந்திப்பூ சாறு, ஆக இவைகளை எல்லாம் கண்ணுக்கு பலன் தருகிற மருந்துகளாக சித்தர்கள் கண்டார்கள். அப்போ இவைகளை பயன்படுத்துவோம். அதுல இருந்து ஒரு மருந்து தயாரிப்பை உங்களுக்கு சொல்லி தருகிறேன், தயாரித்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தயாரிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். நான் தயாரித்து விட்டால் அந்த சிரமம் எல்லாம் நமக்கு மறந்து போயிடும். ஏன்னா அவ்வளவு பவர் அதில் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன பாருங்க, இத்தனை பிழைகளையும் சரி செய்கிற ஒன்று, இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தயாரிக்கப்படுகிற நயனா என்ற ஒரு தயாரிப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன். முதல்ல ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால நேத்ரா என்ற ஒரு மருந்தை நான் தான் உருவாக்கினேன். நான் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் R&D இல்லாமல் வளர்வதில்லை. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஆய்வில் தான் அந்த நேத்ராவுக்கு பதிலாக நேத்ராவில் இருந்த சில குறைகளை நீக்கி நயனா, நயனம்னா கண்ணு, நயனா என்ற பெயரிலே இதை நான் தான் உருவாக்கி இருக்கிறேன். ஒன்றை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டும். பலர், நான் இந்த தொலைக்காட்சியிலே 15 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த யூடியூப்லே மோர் தேன் 10 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படி பேசுகிற போது சித்தர்களுடைய பெருமையை, சித்தர்களுடைய சாதனைகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடாக பலர் நீங்கள் சொல்லுவதை செய்ய முடியவில்லை, செய்து தாருங்கள் என்று சொன்னதுனாலே மருந்து தயாரிக்கிற நிறுவனத்தை உருவாக்கி அவைகளை தயாரித்து தருகிறேன். சித்தர்கள் சொன்னபடி தயாரித்து அவர்களுக்கு கிடைக்கவில்லைன்னா இந்த பலனும் கிடைக்காமல் போயிடும், சித்தர்களுக்கு அவப்பேர் வந்துவிடும். ஆகையினாலே அதை நான் தயாரித்து தருகிறேன். அப்படி தயாரித்து தருவதை பலர் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த நேத்ரான்னு பண்ண பாருங்க, அதே ஃபாண்ட்டு, அதே பாட்டில், அதே லெட்டர்ஸ் அப்படியே பயன்படுத்தி எனக்கு தெரிந்த வரையில் 5க்கு மேல் டூப்ளிகேட் வந்து விட்டது. அப்போ நான் ஒரிஜினலாக செய்து கொடுத்து அது மக்களுக்கு சித்தர்களுடைய பெருமை நிலைக்க வேண்டும், சித்தர்கள் தந்திருக்கிற அந்த கண்டுபிடிப்புகளின் பலன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஒரு காரியத்தை செய்ய போய் அதை வணிகமே நோக்கமாக கொண்டவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால தான் இந்த நேத்ரா என்பதற்கு மாறாக நயனா என்கின்ற ஒன்றை நான் உருவாக்கிறேன். இந்த நயனா என்னென்ன பலன்களை தருகிறது ஆச்சரியப்படுவீர்கள். என்னுடைய மகனுக்கு டியூவல் விஷன் என்று அவன் +2 படிக்கிற போது டியூவல் விஷன் வந்து விட்டது.
அப்போ நான் கல்லூரியில் வகுப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். எனக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உங்களுடைய மகன் +2 படித்து கொண்டு இருக்கிறாரு, மகன் செல்வ கம்பீர், அவர் எதை பார்த்தாலும் ரெண்டா தெரியுதுன்னு சொல்றார், வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சி. அங்கிருந்து போய் அவரை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து காட்ட, தூணை பார்த்தாலும் ரெண்டா தெரியுதுங்கிறான், ஸ்பூனை பார்த்தாலும் ரெண்டா தெரியுதுங்கிறான், எதை பார்த்தாலும் ரெண்டா தெரியுது. ஏண்டா என்ன பாடுறான்னா, அப்பா நீங்களும் ரெண்டா தெரியுறீங்கன்னா. நான் சொன்னேன், அப்பா ரெண்டா தெரியக்கூடாதுரா, நான் ஒண்ணுதான். ஆகையினால இந்த கண் பார்வை ரெண்டாக தெரிவது எவ்வளவு சங்கடமா இருக்கும், படிக்க முடியாது. அப்போ இந்த பரமத்தி வேலூருக்கு அருகில இருந்த ஒரு மருத்துவமனை கண் டாக்டர் அங்க கரூர்ல இருக்கிறார், அவரிடத்துல கொண்டு போனேன். எனக்கு நண்பர், அவர் பார்த்து விட்டு ஒரு மருந்து கொடுத்தார். ஒரு வாரம் பயன்படுத்தினான், சரியாகி விட்டது என்று சொன்னார். ஒரு வாரம் கழித்து திரும்ப எல்லாம் ரெண்டா தெரியுதுங்கிறான். சரி, அவரை விட்டு இன்னொரு டாக்டர் கரூர்ல ஒரு கண் மருத்துவர், அவரிடத்துல கொண்டு போய் காண்பித்தேன். அவரும் சில மருந்துகளை கொடுத்தார். அதை கொஞ்ச காலம் பயன்படுத்தி விட்டு மறுபடியும் விட்டா கண்ணுக்கு ரெண்டா தெரியுதுங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பொழுது யோசித்தேன், நம்மிடத்திலே மருந்து இருக்கிறதே, இதையே நம் பிள்ளைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று பயன்படுத்தியதனுடைய பலன் இன்று வரையில் அவர் +2 முடிச்சு, MBBS முடிச்சு, MD முடித்து, இன்றைக்கு அன்பு மருத்துவமனையினுடைய MD-ஆக இருக்கிறார். இன்றைய வரையில் டியூவல் விஷன் ப்ராப்ளம் அவருக்கு வரவில்லை. இதுதான் சித்தர்களுடைய சிறப்பு. இட் கிவ்ஸ் எ பர்மனன்ட் ரிலீஃப் ஃப்ரம் தி கம்ப்ளைண்ட். அப்போ பார்வையில் ஒரு கோளாறாக இருக்கிற இரட்டை தோற்றத்தை சரி செய்கிற ஆற்றல் இந்த மூலிகைகளுக்கு இருக்கிறது. அந்த மூலிகைகளுடைய தொகுப்பு தான் நயனா. அதுபோல இது கண் பார்வை, ஒருவர், அவரை நான் சொல்லலாம், அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார். அவருடைய மகள், அவர் பெயர் சரவணன், அவருடைய மகள், அவளுக்கு ஒரு 5வது படிக்கிற போது போர்டு அருகில் போய் உட்காந்து போர்டில் இருக்கிற எழுத்துக்களை பார்க்க துவங்கினார். இங்க பெரும்பாலும் இந்த கண்ணு பிள்ளைகளுக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்றவங்க ஆசிரியர்கள் தான். இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து போர்டு பக்கத்துல வந்து உட்காந்து பார்க்கறா, அது என்ன பாருங்கன்னு சொன்னா போய் கண்ணை டெஸ்ட் பண்ணுகிறார்கள். கண்ணை பரிசோதித்து, ஒன்று இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணிலே எந்த கோளாறு வந்தாலும் ஒரு கண் டாக்டரை சென்று கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஏன்னா ஒரு அறிவியல் முறையோடு சரியாக சோதித்து பார்த்து சொல்லுகிற ஒரு வாய்ப்பு இந்த நவீன மருத்துவ ஆப்தால்மாலஜிக்கு தான் இருக்கிறது. அப்படி அவர்கள் சோதித்து பார்த்த உடனே அவர் கொடுத்திருக்கிறார் -5. மகளுடைய பார்வை -5. சரவணன் அழைத்து கொண்டு வருகிறார். அவர் பேர் அனன்யா. அழைத்து கொண்டு வந்து என்னிடத்துல கேட்கிறார், நான் அவளுக்கு இப்போ 5வது படிக்கல, அவளுக்கு 5 வயது, 5 வயது தானே, இவன் கண்ணு எரியுமே, அதை போட்டுக்க மாட்டாளே. அவர் சொன்னா, நான் போட்டுக்கிறேன் அங்கிள். அப்போ என்ன அங்கிள்னு கூப்பிட்டா, இப்போ கூப்பிட மாட்டா, தாத்தாம்பா, அங்கிள் நான் போட்டுக்கிறேன் அங்கிள், எனக்கு கொடுங்கன்னு சொன்னான். அதை பாராட்டி அவளுக்கு அதை கொடுத்தேன். அதை பயன்படுத்தினாள். இன்றைக்கு 10 ஆண்டுகள் ஆகிறது, இன்று வரையில் கண்ணாடி போடவில்லை. இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ். அதுபோல -0.5 இருந்து -1.5, -1, -2 வரையில் இருக்கிற கண் பார்வை பிழைகளை இயல்பு நிலைக்கு திருப்புகிற ஆற்றல் சித்தர்கள் சொன்ன இந்த மூலிகைகளுக்கு இருக்கிறது. அதை சான்றாக உதாரணமாக என்னுடைய மருத்துவமனையிலே அதை பதிவு செய்து வைத்திருக்கிறேன். கண் பார்வை திரும்ப கிடைக்கிறது. 73 வயது. அவர் பேர் தட்சிணாமூர்த்தி, பாண்டிச்சேரி. இப்பொழுது சிங்கப்பூர்ல இருக்கிற மகனோட, அவர் 73 வயதிலே நம்முடைய நயனாவை நேத்ரா என்ற பெயரில் இருந்தபோது பயன்படுத்தினார். அதை பயன்படுத்திய போது அவருடைய கண் பார்வை +3. எத்தனை ஆண்டுகளா இருக்குன்னா 33 வருஷமா நான் +3 போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். +3 +3ன்னா ஹைப்பர் மெட்ரோபியா, தூர பார்வை. அவர் பயன்படுத்தினார். 3 ஆண்டுகள் தொடர்ந்து அப்பொழுது நான் நேத்ரா என்ற பெயரில் தந்திருந்த தைலத்தை பயன்படுத்தினார். அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு 80 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்று வரையில் அவர் கண்ணாடி போடவில்லை. தான் அணிந்து கொண்டிருந்த கண்ணாடியை தூக்கி போட்டார். ஆச்சரியம்னா ஆச்சரியம். சுரேஷ் என்று என்னுடைய மாணவர் ஒருவர் கரூர்ல, -3, அவருக்கு 33 வயது. அவர் நம்பிக்கை, இந்த நம்பிக்கையோடு வந்து அதை பயன்படுத்தினார். இன்றைக்கு வரையில் அவர் கண்ணாடி போடாமல் இருக்கிறார். இது மாதிரி நான் நிறைய சான்றுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கண் பார்வையை சரி செய்து கொள்வ, அறுவை சிகிச்சை இல்லாமல் கண்ணை காப்பாற்றி கொண்டு சரி செய்து கொள்ள,
கண்ணாடி அணியாமல் சரி செய்து கொள்ள ஆரம்ப நிலையில் ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ண பிறகு நம்முடைய நயனாவை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 3 மாதம், இப்போ -5 இருந்ததுன்னா, -0.5 இருந்ததுன்னா 3 மாதத்தில் அது நார்மலுக்கு வந்து விடுகிறது. -1 இருந்ததுன்னா அல்லது 1.5 இருந்ததுன்னா 6 மந்த்ஸில் நார்மலுக்கு வந்து விடுகிறது. என்ன ஒரு விஷயம், எரிச்சல் தன்மை உடையது. கண்ணில் போட்டால் கண் எரியும். கண் எரிஞ்சு கண்ணில் இருந்து தண்ணியாக கசடாக வடியும். அதனால இந்த நேத்ராவை நான் கொடுத்து கொண்டிருந்த போது, பல ஆண்டுகளாக தந்தபோது மக்கள் வாங்கி பயன்படுத்துவோம். ஐயா கண் எரியுதியா, நான் போட்டுக்க மாட்டேன்னு பலர் விட்டு விடுவார். அதற்காக அதில் ஆரண்டி பண்ணி அந்த எரிச்சலை குறைத்து அதே நேரத்தில் அதனுடைய செயல்திறனை கூட்டி நயனாவை உருவாக்கினேன். இந்த நயனாவில் என்ன ஒரு ஆற்றல் என்றால், அவ்வளவு அதிகமான எரிச்சல் இருக்கு. அது யாரும் போட்டுக்கொள்ள முடியும். ஆனால் எரிச்சல் இருக்கும். முதல் நாள் போடும்போது கண்டிப்பாக நிறைய எரிச்சல் இருக்கும். ஏன், கண்ணில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் கசடுகள் எல்லாம் அப்படியே மாலையாக கொட்டும் தண்ணி. அப்போது அந்த கண்ணில் இருக்க அழுக்குகள் எல்லாம் வெளியாயிடும். 2வது நாள் போடுகிற போது கொஞ்சம் எரிச்சல் குறையும். ஒரு 10 நாள் பயன்படுத்தினாலும் அந்த எரிச்சல் குறைந்து விடும். இதை எப்படி பயன்படுத்துவது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நயனா தைலத்தில், இந்த நயனா டிராப் பாட்டில், அதுக்குள்ளே ஒரு ஐ கப் வைத்திருக்கிற, ஐ வாஷ் பண்ணுவதற்கென்று ஒரு கப். நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள், வாங்கி செய்ய மாட்டார்கள். சித்தர்கள் சொன்னது உண்மை, அது பலிக்க வேண்டும் என்றால் அதுக்கு முறையாக பயன்படுத்த வேண்டும். அந்த காலத்தில் கையில் எடுத்து கண்ணை கழுவினார்கள், அல்லது ஒரு பாத்திரத்தில் சட்டியில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கண்ணை கழுவினார்கள். அதெல்லாம் இப்போ சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுக்கணும்னு சொல்லி, எப்படி அந்த கலாபா ஆயிலுக்கு அந்த ஹெட் மசாஜர் கொடுத்தனோ அதுபோல் இதை அவர்களுக்கு கொடுத்து இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், கண்ணுக்கு இரவு ஒரு வேளை மட்டும்தான் போட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் போட வேண்டும். இரவில் முதல்ல ஆரம்பம் ஒரு சொட்டு, வலது கண்ணுக்கு ஒரு சொட்டு, இடது கண்ணுக்கு ஒரு சொட்டு போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்ணை திறந்து கண்ணை இறுக்கி மூடி கண்ணை திறந்து கண்ணை உருட்டி கண்ணுக்கு அசைவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ கண்ணிலேருந்து நீ கண்ணை திறந்தீங்கன்னா அதுவே மூடிக்கும். இப்போ கொட்டும் அது பாட்டுக்கிட்டு. அதை பார்த்தீங்கன்னா அதில் சிலருக்கு வெள்ளையாக வரும், சிலருக்கு அழுக்காக வரும். அதை தேய்க்கக்கூடாது, துடைக்கக்கூடாது, அப்படியே விட்டு விடுங்கள். ஒரு 15 நிமிடம் கழித்து பார்த்தால் இந்த கண் எரிச்சல் அடங்கிட்டு அப்போ தான் உணர்வீங்க. சில்லுன்னு இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அட்டே இவ்வளவு சில்லிப்பு நம்ம கண்ணுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி. இப்போ கண்ணு சில்லுன்னு ஆகிற போது இந்த கண்ணை ஐ கப்பில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு, சுத்தமான தண்ணீர், ஒவ்வொரு கண்ணையும் 10 முறை கழுவி கண்ணிலிருந்து கசிந்து வெளிவந்த கசடுகளை அகற்றி விட வேண்டும், சுத்தம் பண்ணிடணும். இல்லைன்னா திரும்ப போய் கண்ணிலே படிந்து கொள்ளும். அப்படி கண்ணை சுத்தம் பண்ணிவிட்டு பிறகு கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்சம் சோப் போட்டு கண்ணை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கண்ணை நல்லா தொடச்சிட்டு, அதற்கப்புறம் பாமிங் என்று ஒரு பயிற்சி இருக்கிறது. உள்ளங்கையை தேய்த்து கண்ணுக்கு ஒத்தனம் கொடுத்தல். தெரியும், கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். கண்ணில் ஏதாவது தூசிப்பட்டு கண்ணை உறுத்துதுன்னா ஒரு துணியை சுருட்டி வாயிலை வைத்து சூடு பண்ணி கண்ணில் வையுங்கள்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கண் அருகல் ஓடி போயிடும். அதை அந்த துணியை சூடு பண்ணி வைக்காமல் எப்படி செய்வதுன்னா, பாமிங் என்று ஒரு பயிற்சி இருக்கிறது. இயற்கை மருத்துவத்திலே அதை பெரிதாக பேசுவார். இந்த உள்ளங்கையை தேய்த்து, பல பேருக்கு தெரியதில்லை, உள்ளங்கை தேய்னா மொத்த விரலோட சேர்த்து தேய்ப்பான். ஒரு நாளெல்லாம் தேய்ச்சா கூட கை சூடாகாது. உள்ளங்கையை விரல்கள் தொடாமல் அப்படி தேய்த்தா 4 தேய்ச்சா கண்ணு சூடு ஏறிடும். அந்த சூட்டை இந்த கண்ணில் இப்படி வச்சு பொத்தி கண்ணுக்கு அந்த ஒத்தனம் கொடுத்தார் போல சூடு கொடுக்க வேண்டும். இது எப்போ, இந்த கண்ணுக்கு நயனாவை போட்டுட்டு 15 அல்லது 20 நிமிஷத்தில் கண்ணு குளிர்ச்சியான உடனே, சில்லுனான உடனே, ஆச்சரியமாக இருக்கும். சில்லுனான உடனே கண்ணை நன்றாக இந்த ஐ கப்பில் தண்ணீர் எடுத்து கழுவி விட்டு, பிறகு சோப் போட்டு கண்ணு வெளியே இருக்கிறத கழுவிட்டு கண்ணை துடைச்சிட்டு கையில் இருக்கிற ஈரத்தை துடைத்து விட்டு தேய்த்து பாமிங் என்கின்ற அந்த கண் பொத்தல் ஆசனத்தை 6 முறை அல்லது 7 முறை செய்ய வேண்டும். செய்துவிட்டு முக்கியம், அதற்கு பிறகு இந்த கேட்ஜெட் பார்க்கறது, இந்த மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, புத்தகம் படிக்கிறது எதையும் பண்ணக்கூடாது. அதற்கு பிறகு கண்ணை மூடி படுத்து உறங்க வேண்டும். கம்ப்ளீட் ரெஸ்ட், இரவு முழுக்க ரெஸ்ட் கொடுத்தோம். அப்படி செய்து வந்தால்
இந்த கண்ணில இருக்கிற பிழைகளை எல்லாவற்றையும் வென்றுவிட முடியும் என்று சித்தர்கள் சொன்னார்கள். அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த நயனாவை உருவாக்கணும். இப்போ அதில் என்ன, கண் எரிச்சல் குறைவாக இருக்கும், பலன் சரியாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். அது பலருக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த நிறைய டூப்ளிகேட் போடுகிறார்களே, அதை வெல்லுவதற்கு அன்பு ஃபார்மாவினுடைய தயாரிப்புகள் அனைத்திலும் என்னுடைய புகைப்படம் இருக்கும். சயின்டிஃபிக் சித்தர் டாக்டர் அன்பூஸ் என்று போட்டிருப்பார்கள். ஆனால் அது எனர்ஜி ஃபுட்ஸ் தயாரிப்பில் அது இருக்காது. ஆனால் ஹாலோகிராம் இருக்கும். இந்த ஹாலோகிராமும் என்னுடைய என்னுடைய ஃபோட்டோவும் இருந்தால்தான் அது அன்பு ஃபார்மாவினுடைய தயாரிப்பு. மற்றவர்களை பார்த்து ஏமாந்து போவதுன்னா, ஒருவர் சொன்னார், தொலைபேசியில் பாம்பேயிலிருந்து ஒரு அம்மா தொடர்பு கொண்டது. எவ்வளவு வேதனையாக இருக்குது தெரியுங்களா, இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்களே என்று. நான் ஓம் சரவண பவாவிலே பல மாதங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை பேசினேன். இதை நினைவு கூர்ந்து மதிக்க வேண்டும். ஐயா ராஜேஷ் அவர்கள் ஆங்கர் பண்ணார்கள். அப்பொழுது ஆட்டிசத்தை பற்றி நான் பேசினேன். ஆட்டிசத்துக்கு சித்தர்கள் கண்டிருக்கிற மருந்து என்ன, அதை எப்படி பயன்படுத்துவதை பற்றி பேசினேன். அதை அறிந்து ஒரு ஆட்டிசம் குழந்தையினுடைய தாய் ஒருவரை தொடர்பு கொள்கிறார். அவர் என்னன்னா, அவர் ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கார். அவருடைய விளம்பரத்தை என்னுடைய பேச்சுக்கு அடியிலே அவர் விளம்பரப்படுத்தி இருக்கிறார். அது ஓம் சரவணா பவாலே அவர்களை எதிர்பார்க்காமல் அதை போட்டு விட்டார். அதிலே வந்த தொலைபேசி எண்ணை பார்த்து விட்டு அவர்களை தொடர்பு கொண்டு, இந்த நீங்கள் ஆட்டிசத்துக்கு மருந்து சொல்லியிருக்கீங்களே, அது எங்களுக்கு வேணும். இருக்குது, வாங்கிக்கிங்க. அப்போ டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை, அதே மருந்தை தான் நாங்களும் கொடுக்குறோம், அதை வாங்கிக்கிங்க என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. பிறகு அவருடைய தோழி ஒருவர் நேராக அவருடைய மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்த்து, நான் டாக்டர் அன்பு கணபதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் ஃபாரின் போயிட்டார். என்ன புழுகு பாருங்க, அவர் ஃபாரின் போயிட்டார். அதே மருந்து தான் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எங்கே வாங்கி கொள்ளலாம். இப்படி என்னுடைய இந்த யூடியூப்பில் வருகிற பேச்சுக்கு இடையிலே ஒரு விளம்பரத்தை கொடுத்து விட்டு, அதிலே ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டு, அது என்னுடையது என்று சொல்லி ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள். அதே போல நான் அன்பு ஃபார்மாவிலே உருவாக்கி இருக்கிற சித்தர்கள் சொல்லி இருக்கிற தத்துவத்தை அடித்தளமாக கொண்ட மருந்துகளை அவர்கள் எப்படி தயாரிக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது எல்லாம் சொல்வதற்கு. இப்படியெல்லாம் நடக்கிறது. அதனால இதை சொல்லுகிறேன். அதனால நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பக்கம் நீங்கள் அதை சரின்னு தீர்மானிக்கணும். சரி என்று தீர்மானித்த பிறகுதான் பயன்படுத்தணும். இப்போ நயனா இருக்குதுன்னா, நயனாவில் என்னுடைய படம் இருக்கும். அதை நீங்கள் சான்றாக வைத்து அது அன்பு ஃபார்மாவினுடைய தயாரிப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ கண்ணுக்கு நயனா என்பது நேத்ரா என்கின்ற மருந்து அல்ல, நேத்ராவினுடைய ரிசர்ச் இம்ப்ரூவ்டு வெர்ஷன். வேணா சிலர் என்ன பண்ணுகிறார்கள், நயனாவை கொடுத்தா இல்லை எனக்கு நேத்ரா வேணும் என்று கேட்கிறார்கள். பலர் பல சங்கடங்களை கஷ்டங்களை அனுபவித்ததுனாலும் அதுக்கு நிறைய டூப்ளிகேட் வந்து விட்டதுனாலும் தான் இப்போ நான் அந்த நயனா என்கின்ற ஒரு மருந்தை உருவாக்க வேண்டி வந்தது. இந்த ஒரிஜினல் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நயனாவை வாங்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதில் சித்தர்கள் சொல்லியிருக்கிற அத்தனை பலன்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். இந்த நயனா என்கின்ற ஒரு கண் ஐ டிராப்பை பற்றி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதை எப்படி தயாரிக்கிறேன், அதை நீங்கள் எப்படி தயாரிக்க வேண்டும் ஏன்னா, ஒரு மருத்துவ செய்தியை மக்கள் மனதில் பதிக்க வைத்தால்தான் அது நிலைக்கும். இல்லைன்னா ஒரு மருந்து தயாரிக்கிற நிறுவனம் மட்டும் அறிந்திருந்தால் அது ஆங்கில மருத்துவத்தை போல வியாபாரமாகிவிடும். பொதுமக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் எப்படி உருவாக்குகிறேன், பிப்ரவரி ஜனவரி மாதத்திலே மட்டும் கிடைக்கிற அந்த பிரம்மதனுடைய பால் பூ அவைகளை 1 லிட்டர் நல்லெண்ணெய்னா பூச்சி மருந்து போடாமல் இயற்கையாக விளைந்த எள்ளிலே இருந்து எடுத்த நல்லெண்ணெய், அதை என்னுடைய சகோதரன் தயாரித்து கொடுக்கிறார். அந்த எள் எண்ணெயில் 1 லிட்டர் எண்ணெய்க்கு 50 கிராம் அந்த மலர் இதழ்களை போடுவேன், 50 கிராம் பிரம்மதண்டு பாலை போட்டு 24 நாட்கள் அதை சூரிய ஒளியில் வைத்து சூரிய புடத்திலே அந்த மொத்தமாக இருக்கிற அந்த நீர்த்தன்மையை வற்ற வைத்து விடுவோம். இது தனியாக பிப்ரவரி ஜனவரி மாதத்தில் தயாரிக்கிற தயாரிப்பு. 1 லிட்டருக்கு இவ்வளவுன்னா அப்புறம் எத்தனை லிட்டர் வேணுமோ நம்ம அதை தயாரித்து கொள்ளலாம்.
இப்போ 1 லிட்டருக்கு போட போவது 50 கிராம் ஆச்சுங்களா. அதே மாதிரி கலாப்பூவை ஆவணி மாதத்திலே தான் நான் பெற முடியும். செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர்ல தான் அந்த பூ கிடைக்கும். அப்போ இதே மாதிரி 1 லிட்டர் நல்லெண்ணெய்க்கு 50 கிராம் கலாப்பூ என்று போட்டு அதை 24 நாட்கள் சூரிய படமாக வைத்து அதை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த அறுத்தால் பொருத்தி என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த கிராமத்தில் ரொம்ப கொச்சி அத்தா பொத்தின்னு சொல்லுவார்கள். அத்தா பொத்தின்னா அறுத்தால் பொருத்தி. இந்த அறுத்தால் பொருத்தி என்கின்ற மூலிகை அதிசயமான ஒரு மூலிகை. அந்த இலையினுடைய அந்த தாவரத்தினுடைய இலையை அப்படி கிள்ளிட்டு திரும்ப அந்த வெட்டுப்பட்ட பகுதியை ஒன்றாக சேர்த்தால் அந்த இலை அப்படியே ஒட்டிக்கொள்ளும். ஆச்சரியமாக இருக்கும். இயற்கை தந்திருக்கிற மரம். இப்போ கிராமத்தில் வயலில் வேலை செய்கிறான். கத்தினாலே வேலை செய்கிற போது கையில் ஒரு வெட்டு விழுந்து விட்டது. போய் அம்மி எடுத்து தேடி அரைக்க வேண்டியது முடியுமாங்க? இந்த அறுத்தால் பொருத்தி இலைக்கு ஒரு தன்மை என்னன்னா, கையிலே கசக்கினாலே அது அப்படியே பசையாகி விடும். ஆச்சரியம். இலையை கசக்கினா பசையாகாது. அறுத்தால் பொருத்தி ஒன்று மட்டும்தான் கசக்கினா பசையாகும். அந்த பசையான அந்த அறுத்தால் பொருத்தி என்கின்ற இலை, அதற்கு இன்னொரு பெயர் நேத்திரமூலி. அந்த வெட்டுக்காய பூண்டு என்று சிலர் சொல்வார்கள். சில நேரத்தில் இந்த ட்ரைடாக்ஸை வெட்டிக்கால் பூண்டு, அது இல்லை, இது எலும்பு இணைக்கும் பூண்டு என்று சில இடத்துல சொல்வார்கள். ஆனால் இந்த ஒரிஜினலான பெயர் அதற்கு அறுத்தால் பொருத்தி அல்லது நேத்திரமூலி. ஒரு வெட்டு வந்துடுதுன்னா அதில் என்ன பண்ணுவோம், அந்த வெட்டுப்பட்ட இடத்த கசக்கியதை அப்படியே மேலே வைத்து தேய்த்தால் அது அப்படியே ஒட்டிக்கொள்ளும். அந்த இணைப்பு எல்லாம் வெட்டுவாயும் ஒட்டிக்கும். அந்த தழை அங்கே பிடிச்சிக்கும். அந்த வெட்டு காயம் ஆறிய பின்னால் அந்த அந்த இலை விழுந்துடும். அப்படி ஒரு மூலிகை. இதில் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருந்தேன். புற்றுநோய் பற்றி இனி பயம் வேண்டாம் என்று ஒரு புத்தகம் டாக்டர் பால்ராஜ் அவர்கள் எழுதினார்கள். அற்புதமான படைப்பு. மறைக்கப்படும் மாற்று மருத்துவ முறைகளில் இருக்கிற அத்தனை தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிற போது அங்கு இறையருளால் நான் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. IAS IPS ரிட்டையர்டு IPS. ஐயாவுடைய பெயர் சொக்கலிங்கம். அவரோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், இந்த அறுத்தால் பொருத்தியை பற்றி அவர் சொன்னார். அத்தாப்பத்தி இந்த கிராமப்புறத்தில் வெட்டுண்ட விரலை இணைத்தது அது என்று அவர் சொன்னார். என்ன மிகப்பெரிய தமிழ் பாண்டத்துவம் பெற்ற ஒரு சித்தரை போல அவரை நான் பார்க்கிறேன். ஆழமான தமிழ் ஞானம், தமிழ் இலக்கிய ஞானம் அவ்வளவும் தெரிந்திருந்ததுனால அவர் என்னுடைய கருத்தை அப்படியே சொல்வதை போல இருந்தது. இந்த அறுத்தால் பொருத்தியை பற்றி ஏன் பேசினான்னு எனக்கு தெரியல, அது நினைவுக்கு வந்தது. இப்போ நான் சொல்கிறேன். அப்படி ஒட்டிய என்னன்னா, இந்த நயனாவில் இருக்கிற ஒரு தன்மை ரொம்ப 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 ஆச்சரியம். ஒருவர் அவருக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண்ணிலே ரத்தம் கசிகிறது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் இதை கொண்டு, எனக்கு தெரியாது, அதுக்கு தான் அவர் வாங்கி போறார். கண் பார்வை புகை பண்டன மாதிரி இருக்குதுன்னு வாங்கிட்டு போனார். அப்புறம் அவர் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வரும்போது பார்த்தா டயபெட்டிக் ரெட்டினோபதி. அது சரியா போச்சுன்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் ஐ டோன்ட் கிளைம், நான் இதை பண்ணிட்டேன்னு எதையும் சொல்லலை. சித்தர்கள் இப்படிப்பட்ட படைப்புகளை தந்திருக்கிறார்கள். அதில் எந்த கெடுதியும் எந்த சைடு எஃபெக்டும் வர முடியாது. ஏன்னா அதில் என்ன எந்த கெமிக்கலும் கிடையாது, மூலிகைகள் தானே. நந்தியாவட்ட பூவில் என்ன கெடுதி வந்துட முடியும்? அறுத்தால் பொறுத்த இலையில என்ன கெடுதி வந்து விட முடியும்? பிரம்மதண்டில் என்ன கெடுதி வந்து விட முடியும்? அதனால இந்த மூலிகளினாலே ஆக்கப்பட்டிருக்கிற இதிலே நம்முடைய கண்ணை பாதுகாத்து கொள்ளுகிற அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சாஃப்ட்வேர் வேலை பார்க்கிறார்கள், சிஸ்டத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்களெல்லாம் சொல்லுவது என்ன, இந்த முறைத்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படியே அப்படியே ஸ்மட்ஜ் ஆகிடுதுயா, எழுத்து கொஞ்ச நேரம் தெரிய மாட்டேங்கிறது. சிலர் போகிற போது எதிரில் வாகனத்தினுடைய லைட் பட்டா கண்ணு அப்படியே கண்ணு பட்ட மாதிரி இருட்டா போயிடுது, கண்ணு கூசுது. அப்போ என்னுடைய கண் பார்வை பாதிப்புக்கு உள்ளாகிறது, சிஸ்டத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால. அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா கண்ணு ஒரு ரியல் ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு படைக்கப்பட்டது. இப்போ நம்ம சிஸ்டத்தில் மானிட்டரில் பார்க்குறோமே, இங்கே ரியல் இமேஜ் எதுவுமே கிடையாது, எல்லாம் வெர்ச்சுவல் இமேஜ். கண்ணு தடுமாறுது. என்னடா இந்த வெர்ச்சுவலை எப்படிடா பார்க்கறதுன்னு தடுமாறி அது பார்க்கிறது. அதனுடைய விளைவு என்ன? கொஞ்ச நாளில் கண் பார்வை பாதிக்க துவங்கி விடுகிறது. நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நம்ம நயனாவை வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் பயன்படுத்துங்கள், உங்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லுவேன். அப்போ கண்ணை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள சித்தர்கள் தந்திருக்கிற
ஒரு அரிய வாய்ப்பு. தமிழ் கூறும் நல்லுலகம் உலகம் முழுதும் பயன்படுத்தி நலம் பெறட்டும். நன்றி.